இல்ல தென்பகுதிகளில் மக்களுடைய மத்தியில் என்னுடைய செல்வாக்கை விஜய் எதிர்ப்பதன் காரணமாக அதிகரிக்கின்ற போகிறேன்னு சொல்லி அனுரகுமார திசாநாயகன் நினைச்சிருப்பார்கள் நான் நினைக்கல. மாறாக தென்பகுதிக்கு இருந்த இருந்த செய்தி என்னவென்று சொன்னால், இப்போ ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தல், இலங்கையுடைய பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு சின்ன ஒரு அச்சுறுத்தல் வருகின்ற போது அதுக்கு எதிராக நான் உறுதியான நடவடிக்கை எடுக்கின்றேன் என்பதும், கச்சதீவை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுகின்ற ஒரு செய்தியும் தான் அதில் இருக்கின்றது. அது ஆனால் வாக்காக மாறுவதற்கான ஒரு சாத்தியம் ஆனால் இருக்கின்றது. அனுரகுமார ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கலாம் அல்லது சீமானாக இருக்கலாம், பைகோவால் எல்லோருடைய கருத்துக்களும் ஆங்காங்கே எதிரொலித்தன அனுர ஜனாதிபதியாக பின்னர். ஆனால் அவர் விஜயின் கருத்துக்கு மட்டும் எதிர்வினையாற்றுகிறார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இல்ல, விஜய்க்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கின்றது அல்ல, விஜய்க்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கின்றது. இப்ப இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் கச்சத்தீவு பற்றி பேசுகின்ற போது, ஒன்று அவர்கள் பிரதானமான சக்திகளாக இருக்கவில்லை. வைகோவோ சீமானுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் பாராளுமன்றத்தில் இணைய நிறுவனங்களில் காணப்படலை. சிறிய ஒரு கட்சி. திருமாவளவனுடைய கட்சியும் சிறிய ஒரு கட்சி. அவருடைய கட்சிகள் பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கவில்லை. இரண்டு, அவர்கள் அது ஒரு சீரியஸான ஒரு ப்ரொஜெக்டாக முன்னெடுக்கவில்லை. மாறாக ஒரு அரசியல் ஸ்லோகனாக தான் பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது கச்சத்தீவை மீள பெறுவோம் என்று கூறுறதுல ஒரு தமிழ் தேசியவாதம் இருந்தது அங்க இந்தியாவில். ஆகவே அந்த தமிழ் தேசியவாதத்தை முதன்மைப்படுத்துவதற்காக அதை பற்றி பேசி வந்தார்களே ஒழிய, அது தொடர்பான எந்த விதமான திட்டவட்டமான செயல்பாட்டையும் அவர்கள் முன்னெடுத்ததாக ஸ்டாலின் கூட முன்னெடுத்ததாக எனக்கு இதுவரைக்கும் தெரியல. இப்ப டெல்லிக்கு சென்று அதை பற்றி பேசியதாகவோ அல்லது ஒரு கடிதம் எழுதியதாகவோ அல்லது ஒரு ரெசல்யூஷன் பாராளுமன்றத்தில் கொண்டதாகவோ அப்படி எனக்கு எனக்கு உறுதியான செயல்பாடுகள் ஈடுபட்டதாக தெரியல. சும்மா ஒரு ஒரு பேச்சளவில் தான் அந்த 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 விடயங்கள் காணப்படுகின்றன நினைக்கின்றேன். ஆனா விஜய் பொறுத்த வரையில, ஒன்று அவர் ஒரு ஒரு இளைய தலைமுறை சேர்ந்த ஒரு தலைவர் என்றபடி இது பற்றி அவர் சீரியஸாக பேசியிருக்க ஒரு சாத்தியம் இருக்கின்றது, எங்களுக்கு தெரியாது. இரண்டாவது, 2026 தேர்தல் என்ன நடைபெறும் என்று எங்களுக்கு தெரியாது. அவர் செல்வாக்கான ஒரு கட்சியை வச்சிருக்கிறார் என்று தான் கூறப்படுகின்றது. அவருடைய மகாநாட்டுக்கு நிறைய மக்கள் போவதை தான் நாங்கள் பார்த்தோம். அவை ஒரு செல்வாக்கு இருக்குன்னு கூறப்படுங்க. அப்படி பல இதுக்கு முன்னர் இருந்த அரசியல்வாதி இருந்திருக்கு. நான் இப்போ சொல்றேன், சிவாஜி போன்றவர்கள், கமல்ஹாசன் போன்றவர்கள் அரசியல் கூட்டங்கள் வைக்கின்ற போது நிறைய கிரௌட் வரும். ஆனால் அது வாக்காக மாற்றம் பெறவில்லை. அது மாதிரி விஜய்க்கு நடக்குவதற்கு ஒரு 50% சாத்தியம் இருக்கு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப இந்த நிலையிலிருந்து பார்க்கின்ற போது அவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கின்றது என்று கருதப்படுகின்றது. அதன் காரணமாக அனுரகுமாரையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய தேசியவாதத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு விஜயமாக அதை முன்னெடுத்திருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டிருந்தது, இது பற்றி பெருசாக சிந்திக்காதீர்கள், நாங்கள் இதை ஃபைட் பண்ணுவோம்ன்றதுக்கான ஒரு செய்தியாகவும் இருந்தது. ஆனா விஜயனுடைய ஆதரவை வைத்துக்கொண்டு தென்னிலங்கையில் ஒரு வாக்கு கணக்கு போடப்படும் என்று நான் நினைக்கல.